Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம எப்படி வந்து பண்ணியிருக்கோம், அதோட டிசைன் என்னன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே வந்து புரியும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். அப்படியே ட்ரெஸ்ஸிங் யூனிட்க்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு வார்ட்ரோப் இந்த சைடு இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டடி யூனிட். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து ஸ்டடி யூனிட் அண்ட் வார்ட்ரோப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து புரியும். இதில் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், ஃபால் சீலிங்ன்றது வந்து நம்ம இதில் வந்து பண்ணலை, வெறும் சர்ஃபேஸ் லைட்டு தான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வார்ட்ரோப் இன்னர் கேர்கேஸில் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்டுன்றது வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். நான் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதான் ட்ரெஸ்ஸிங் யூனிட். அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த சைடு வந்து வார்ட்ரோப் வந்து மாற்றுறதுனால இங்கேயே வந்து ஸ்லைடிங் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ன்றதுனால நார்மலாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்குறதோட கொஞ்சம் பெருசாக அதிகமாகவே இருக்கும். இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பேக்ரவுண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர், அதுக்கப்புறம் ஃப்ளூட்டட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமோட டோர். பாத்ரூமோட டோர் வந்து எனக்கு ரைட் சைடில் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet வந்து ஸ்பேஸ் வந்து பில்டர் சைட்லேருந்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதோட பிளானிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எல் ஷேப்பில் வந்து இருக்கும். அப்படின்னா இந்த எல் ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து இங்கே வார்ட்ரோப் வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். வார்ட்ரோப் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் வந்து வர மாதிரி தான் வந்து இதில் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளான் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் தேவைன்றதுனால வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே பண்ணிட்டோம். அப்படியே என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கீழே வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கட் சைஸில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். இது ஆக்சுவலாக வந்து பெரிய மிரர் தான். இந்த பெரிய மிரர் வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஆஃபாக வந்து போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து போடும்போது ப்ராக்டிக்கலாக வந்து டிசைன் வைஸ் வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப லாங்காக ஓப்பன் ஆகும். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பாருங்கள். இதுவே நீங்கள் டபுள் டோர் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஷார்ட்டாக இருக்கும். பட் என்னென்னா டிசைன் மிரர் வேணும், எனக்கு வந்து நல்ல டிசைன்லாம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து டபுள் டோர், அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டாக ஒன்று ஃபிக்ஸட் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோரேஜ் கூட வேணாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ன்றதை வந்து மாற்றிக்கலாம். அதனால் பண்ணியிருக்க டிசைன் பற்றி மட்டும்தான் பேசுவோம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ளூட்டட் டிவி யூனிட்டில் வந்து இந்த பேனல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே பேனல்ஸ்லாம் வந்து இந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, ஏன்னா இது வந்து பாத்ரூம் இருக்கிறதுனால ஒரு ஆஃப்டர் 10 yearsக்கு அப்புறம் வந்து எப்பயாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லாம் உடச்சிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட்டு ஸ்க்ரூ தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஸ்க்ரூ பண்ணவே கூடாது. ஸ்க்ரூ பண்ணால் அந்த ஸ்க்ரூன்றது வந்து தெரியும். அதனால வந்து பிளாக் கலரில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தெரியாது. ஏன்னா இது வந்து பாத்ரூமோட வால், அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமோட வால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வார்ட்ரோப் பண்ணுறது வந்து மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாகவே பாத்ரூமோட வார்ட்ரோப் தான். பாத்ரூமோட வால் டச் ஆகி தான் இருக்கும். அதனால தான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாமே வந்து மூவபிள் தான். எப்போயாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த யூனிட்லாம் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படுமா அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு திருப்பி அதுவே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கீழே வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிங்கிள் டோர் இருக்கும்.
இதோட லேமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை க்ளாஸி லேமினேஷன். உங்களுக்கு வந்து அதோட க்ளாஸி ஃபினிஷிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து ஒரு ஸ்டோரேஜ், அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் வந்து லெஃப்ட் சைடு எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ன்றது வந்து வந்துடும். அதனால் இந்த சைடு வந்து கொடுக்காம அப்படியே இந்த சைடு வந்து கொடுத்துட்டோம். இந்த டிசைனேன்றது வந்து எப்படி இருந்தாலும் மாற்றிக்கலாம், இப்படி தான் பண்ணோன்ற அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் கூட மாற்றிக்கலாம், இல்லை இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதோட செல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது ஃபிக்ஸடு வந்து கிடையாது. பட் என்னென்னா ஸ்பாட்லைட் வந்து அவங்க கேட்டதுனால ஃபிக்ஸடு வந்து பண்ணிட்டோம். அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். இந்த ஸ்பாட்லைட் வந்து கொடுத்ததுனால உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயும் யூஸ் பண்ணுற லேமினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸி தான். மேக்ஸிமம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து க்ளாஸி லேமினேஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் க்ளாஸி லேமினேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக க்ளாஸி லேமினேஷன் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் யூனிட். லாஃப்ட்டில் வந்து உங்களுக்கு நான் மேலே லைட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இங்கேயும் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணாதனால லைட்டு வந்து நம்ம சீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பிளாஸ்டிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கலவை வந்து கட் பண்ணி கம்ப்ளீட்டாகவே வந்து உள்ள ஒயர் கன்சீல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்பேஸ்க்கு வந்து இடிக்கும். அதனால தான் கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வார்ட்ரோப்பில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதோட நாப் ஹேண்டில்லாம் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு யூனிட் வருது அப்படின்னா அதுக்கு பெரிய ஹேண்டில் இல்லை ஒரு 4 இன்ச்சு ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி நாப்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் குஷன், அதோட குஷன் வந்து இப்படி இருக்கும். கம்ப்ளீட்டாகவே நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துக்கிட்டு இது ஜஸ்ட்டு வந்து ஃபிக்ஸிங்லாம் வந்து பண்ணலை. ஏன்னா எங்கே போனாலும் ஃபிக்ஸிங் வேணான்ட்டுருவாங்க. உள்ளே வந்து ஸ்டோரேஜ், இந்த ஸ்டோரேஜில் வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஓப்பனாகவே வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வந்து குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரேஜ்ன்றது வந்து ஒரு ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும், யாருக்குமே தெரியாமல் கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து உட்காடுறோம் அப்படின்னா இப்படி உட்காரலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் அந்த பேக்ரவுண்டோட குஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் லென்த்தும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கிளைண்ட் வந்து 6 ஃபீட் இருப்பார். அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து மேக் பண்ணது. அதுவே வந்து ஒரு 5 அடி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நாங்கள் இன்னும் எல்லாமே சைஸஸ்லாம் வந்து இன்னும் குறைச்சிருப்போம். இப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்தோம் அப்படின்னா அதோட வெளிச்சன்றது வந்து இப்படி இருக்கும். ஏன்னா சைடு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பாட் லைட்ஸ்லாம் இருக்குது, வெளிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் சீலிங்லேயும் இருக்கும். மெயினாக வந்து இந்த சைடு வந்து ப்ரொஃபைல் லைட்டு வர்றதுனால உங்களுக்கு வெளிச்சமாகவே நல்லாவே வரும். இதுவே வந்து நீங்கள் இன்னொரு 2 பெட்ரூம் இருக்குது, அந்த மிரர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் கொடுத்து அதுலேருந்து லைட்டு வர மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுவே நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்காது, ஃபுல்லாகவே இருட்டாகிடும். ஆக்சுவலாக வந்து இந்த கண்ட்ரோல் வந்து கொடுக்கும்போது 2 ஒன்றாவே வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா இந்த சைடும் நான் நார்மலாகவே வந்து இங்கே உட்காடுறேன் அப்படின்னா அதோட ஃபேஸில் வந்து ஃபுல்லாகவே அதோட வெளிச்சம்ன்றது வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். இப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இந்த பேக்ரவுண்டில் வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து போட்டிங்கன்னா வெளிச்சன்றது வந்து அவ்வளோ நல்லா வருமா அப்படின்ட்டு. உண்மையிலே நல்லா வரும். இன்னும் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா வரும். பட் என்னென்னா இது வந்து ஜஸ்ட்டு டோருக்கு மேலே வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அதிகமாக வெயிட் ஏற்றக்கூடாது. ஏற்றலாம், பட் என்னென்னா இன்னும் லைஃப்ன்றது வந்து கம்மியாக வரும். அதுக்காக தான் வந்து இப்படி மேக் பண்ணது. வெளிச்சம் வந்து ஃபுல்லாகவே வரும். இதுவே வந்து நான் சீலிங் லைட் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே வரும். எல்லாத்தையும் வந்து ஒரே வாட்டி வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்க உட்காந்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு தெரியும். அதுவே வந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஹைட்டு தான் வந்து
இதில் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அப்படியே இது யூஸ் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வந்து தள்ளிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குஷனில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது உள்ளே வந்து ஒரு 2 கிளாத்ஸ் இருக்கும். மேலே ஒரு கிளாத், உள்ளே வந்து ஒரு கிளாத் இருக்கும். அப்படியே ஃபிக்ஸடு கூட பண்ணிக்கலாம். இல்லை ஃபிக்ஸடு வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் நார்மலாக விட்டுடலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி உள்ளே தள்ளிக்கலாம். உள்ளே தள்ளிட்டனால உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு க்ளோஸ்டான மாதிரி தான் இருக்கும். இங்கே வேணும்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் வந்து ஜென்ஸ் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே அந்த சர்ஃபேஸ் லெவலுன்றது வந்து ஒரே மாதிரி இருக்கும். உள்ளே போய் தூசி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதனால் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் 100 mm PVC ஸ்கட்டிங்லாம் எதுவுமே வந்து நம்ம கொடுக்காம கம்ப்ளீட்டாகவே அந்த வுட்டு டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கட்டிங்ன்றது வந்து கொடுத்துட்டோம். இதுவே PVC அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். PVCனால PVC ஸ்கட்டிங் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். PVC ஸ்கட்டிங்லாம் போடுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். நீங்கள் ஓவராலாக ஒரு லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே வந்து வெறும் அந்த வால்க்குண்டான யூனிட் மட்டும்தான் வந்து தனியாக வந்து கொட்டேஷன் கொடுத்து ப்ரைஸ் வந்து கொடுத்து நம்ம பண்ணுறதுனால நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்தந்த வால் மட்டும்தான் வந்து வார்ட்ரோபாக இருக்கட்டும், இல்லை ஒரு வால் கிளாடிங் டைல்ஸ், அதுக்கப்புறம் டிவி யூனிட் பேனல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்ன்றது வந்து ப்ரைஸ்ன்றது வந்து மாறும். இது ஓவராலாக வந்து அதோட லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். அதில் வந்து அதோட பேக்ரவுண்டோட வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எப்படி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கலாம், அதோட வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வீடியோவில் வந்து இங்கே ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபினிஷிங்ன்றது வந்து நல்லாயிருக்கும்.